ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணேன்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பும் பீட்ரூட் பொரியலும் தாங்க. இந்த பீட்ரூட்டை காலையில் கட் பண்ணுற அரை மணி நேரம் ஆகிடுச்சிங்க. பீட்ரூட்டை பொடிசாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அதுக்குள்ளே புளியெல்லாம் ஊற போட்டுட்டேன். சின்ன வெங்காயமும் தண்ணியில் போட்டு வச்சுட்டு உரிச்சிட்டு குழம்பு தான் ரெடி பண்ணேன். நம்ம டேரன் என்ன கேட்டிருந்தான்னா ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்டிருந்தான். நான் ஆனால் யோசிச்சுட்டு தான் இருந்தேன், ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தரலாமா இல்லை வேண்டாமான்னு. வேண்டாமே, நம்ம வந்து சமைச்சிருவோமே, அது என்றைக்காவது ஒரு நாள் செய்யலாம். ரொம்பவும் ஆயில் ஐட்டம் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காகவே கொஞ்சம் கொடுக்குறதே இல்லை. நான் ரொம்ப ரேராகுது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கலாம். மற்ற நாள்லாம் குழம்பு வச்சு நம்ம எப்படி வீட்டில் சாப்பாடு சாப்பிடுவோமோ அந்த மாதிரியே செஞ்சு கொடுப்போமே அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு அப்படி தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். நம்ம டேரன் படிச்சுட்டு இருந்தான். நேராக வந்த அம்மா என்னம்மா பீட்ரூட் கட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைடா தம்பி வேணாண்டா, அதெல்லாம் அடிக்கடி சாப்பிட வேணாண்டா தம்பி, நான் இன்றைக்கி குழம்பே வச்சிடறேன்னு. சரிம்மா ஓகேம்மான்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனும் அவன் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டாங்க படிக்கிறதுக்கு. நான் எழுந்திரிச்சு வந்தது 5 மணிக்கு தான். வந்தோடனே ஃபஸ்ட்டு பீட்ரூட் தான் கட் பண்ணேன். அடுத்து ஒரு சைடு வந்து கத்திரிக்காயெலாம் வதக்கி விட்டு, இந்த மாதிரி முழுசாக கத்திரிக்காய் போட்டு நான் செஞ்சதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் கத்திரிக்காய் இருந்தனால அதை போட்டு ரெடி பண்ணிவிட்டு, நம்ம ரேஷ்மா அது ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு, அதனால் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு மசாலாலாம் போட்டு கொதிக்க விட்டுட்டேன். கத்திரிக்காய் வெந்துட்டுன்ட்டு கடைசியாக தான் புளி கரைச்சி விட்டு அது நல்லா கொதித்து வந்த பிறகு தேங்காய் அரைச்சி விட்டுனா சூப்பரான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதமும் வடிச்சாச்சு. மடன் லஞ்ச் பாக்ஸும் ரெடி பண்ணிட்டேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு தான். நம்ம டேரன் கத்திரிக்காய் எடுத்துகிட்டு போக மாட்டான், அவனுக்கு பிடிக்காது. அதனால தான் நான் கத்திரிக்காய் வைக்கல. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் தான் சாப்பிட மாட்டேறோன்னு தெரில. அவனுக்கு பிடிக்கலன்னும் போது நம்ம ஏன் வற்புறுத்திட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா மடன் டீ போட வந்துட்டேன். நல்லா வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. மழை வர்ற மாதிரி இருக்குது, மழை வர மாட்டுது. இப்படி தான் போயிட்டுருக்குது. ஆனால் பிடிச்சிச்சின்னா நல்லா பிடிக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேங்க. மழை வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரேஷ்மாவுக்கு டீ குடித்தோடனே அம்மா ஏதாவது செஞ்சு கொடுங்களம்மான்னா, இந்த தாமரை விதை வாங்கிட்டு வந்ததை செஞ்சு கொடுங்களம்மா அப்படின்னா, சரிடி மக்கா நான் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். 2-3 நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். இன்றைக்கி அதை செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. பாப்கார்ன் மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு, ஆனால் அதை விட ரொம்ப நல்லது இது. அதனால் கொஞ்சம் வந்து நான் வந்து கீ சேர்த்துக்கிட்டேன். பட்டருக்கு பதிலாக சேர்த்துட்டு நல்லா வந்து சூடு வர நல்லா பிரட்டி எடுத்து மிளகுத்தூள் உப்பு போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மக்கானா ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.